ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து பீன்ஸு, எறா, வெந்தயக்கீரை இதெல்லாம் போட்டு தாங்க நான் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். தொக்கும் சொல்லலாம், கிரேவியும் சொல்லலாம். இப்போ வந்து எண்ணெய் போட்டுருக்குறேன். ஒரு 2 விசில் வச்சா செம்மையாக ரெடி ஆகிடும். இது வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. 2 வெங்காயம் நறுக்கிக்கிறேன், அது போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ வந்து பாதி இதாகிடுச்சு. இப்போ வந்து இந்த எறா வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து குட்டி எறா போட்டால் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தான் ரொம்ப டேஸ்ட்டு உங்களுக்கு குட்டி எறால். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போடலாம். நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை நல்லா போட்டோம். இப்போ வந்து 2 தக்காளி, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா மசஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு தனியாக கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு நல்லா வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா மசஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த வெந்தயக்கீரையில் அது போட்டுக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பீன்ஸு அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வெந்தயக்கீரை, பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு, சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தேங்காய் அரைச்சி போடுங்க. நான் வந்து தேங்காய் போடுறேன். தேங்காய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கிரேவியாக வரும் தேங்காய் போட்டால். 2 மதி தேங்காய் வந்து நான் அரைச்சி போட்டுருக்குறேன். இது போட்டு ஒரு 2 விசில் வைக்கலாங்க. 2 விசிலில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். 2 விசிலில் ஆஃப் பண்ணிடலாங்க. 2 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ரசம் பண்ணிக்கலாங்க. ரசத்துக்கு வந்து வதக்கிக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு, இது வந்து மிளகு, தேங்காய், இது மிளகு, தக்காளி எல்லாம் போட்டு மசாலா வச்சு வச்சுருக்குறேன். அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகு, தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அடிச்சிருக்கிற மசாலா. இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டு, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, நல்லா மசாலா பச்சை வாசனை போட்டு, இப்போ வந்து இந்த புளி தண்ணியோட தக்காளி 2 போட்டு, கொத்தமல்லி போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கலாம். அப்படி பாருங்க, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நுரை கட்டுனா ஆஃப் பண்ணிடலாம். நுரை வரும்போது பாருங்க, செம்மையாக நொடி வந்து எல்லாம் கட்டிச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு முடியல. செம்மையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, 2 விசில் வந்துச்சு. நல்லா செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். தேங்காய் போடலைன்னா உங்களுக்கு நல்லா கிரேவி வராது, சும்மா வந்து தொக்கு மாதிரி வரும். இது வந்து நல்லா கிரேவி வந்து அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு.